பைசன் அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. ஆமா ஸோ அந்த படத்தை அப்படி கனெக்ட் பண்ணி இந்த படமும் இருக்க போகுது. ஓ இப்போ எல்சியூ மாதிரி எம்சியூ ஆக போகுது. மாரி செல்வராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். நீங்க எல்சியூ வைப்பீங்களா? நாங்க எம்சியூ வைப்போன்ற மாதிரி அப்படியா? இருக்கு. வெற்றி சார் இறங்கிட்டாரு. விசியூவா? ஆமா, வெற்றி மாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ஓகே. அவரே இறங்கிட்டாரு. இப்போ இவரும் மாரி செல்வராஜும் எம்சியூக்கு ரெடி ஆயிட்டாரு. ஸோ சூப்பர். அந்த ஒரு த்ரூ விக்ரம் பண்ற அந்த பைசனுக்கும் இதுக்கும் வந்து கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ இது இதோட நிக்க போகுது இல்லை தொடர்ந்து எம்சியூ டிராவல் பண்ண போதாங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பா ஸோ இதுவே ஒரு நல்ல அப்டேட் தான். கண்டிப்பா. நல்ல ஒரு விஷயம். ஸோ இவரும் ஒரு புதுசா ட்ரை பண்றாரு. பார்ப்போம் படங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லைன்னு தெரியும். கண்டிப்பா. நிச்சயமா. கல்கி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல ரெடியாகி நல்ல வசூல் சாதனையும் படைச்சிருந்தது. எனக்கு இது பிரபாஸ் அவர்களே வந்து ரொம்ப ஒரு டவுன்ஃபால் அந்த சாகோ அப்புறமா சலார் அவரை கொஞ்சம் எழுப்பிச்சு கல்கி இன்னும் அவரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. இப்போ அடுத்து இந்த கல்கி பார்ட் 2 பண்ணணும்ல. அந்த பார்ட் 2 பண்றதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருந்தோம். தீபிகா தீபிகா படுகோன் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல யாரையாவது ரீப்ளேஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்த ஆலியா பட் ரீப்ளேஸ் பண்றாங்க. ஐஸ்வர்யா ராய் வரல. ஐஸ்வர்யா ராய் வரல. ஏன்னா நம்ம அப்போ சொல்லும் போது ஐஸ்வர்யா ராய்கிட்ட பேசி இருந்திருக்காங்க. அவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா இப்ப இருக்க யங்கான ஒரு நடிகையா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஆலியா பட்டே இப்ப லாக் பண்ணிருக்காங்க. அவங்க தான் இப்ப வந்து அந்த தாயா நடிக்க போறாங்க கல்கியோடைய அம்மாவா.